உங்கள் சக்தி அம்மா எல்லாம் என்ன பண்ணுறீங்க? கொலு வச்சு உங்கள் வீட்டிலலாம் நல்லா ஜெகஜோதியாக கோலாகலமாக இருக்கும், கொலு கொண்டாடிட்டுருப்பீங்க. அதே மாதிரி நேற்று வந்து என்னென்ன கலர் புடவை கட்டணுன்ட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, நவராத்திரி கொலுவுக்கு 9 நாளும் 9 வகை பிரசாதங்கள் வைக்கலாம். அது நம்ம எப்படி நம்மளுக்கு செய்யணுன்னு இருக்கோ அது மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாம். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாப்பாடு, அப்புறம் வந்து பால் பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம், சரியா, ஜவ்வரிசி பாயாசம், அப்புறம் வந்து இது சுண்டக்கடலை, கருப்பு சுண்டக்கடலை, வெள்ளை சுண்டக்கடலை, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் வேவிச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று, வேர்க்கடலை எல்லாம் வேகிச்சு தாளித்து தேங்காய் போட்டு வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அதே மாதிரி மாதுளம்பழம், கொய்யாப்பழம், திராட்சை, நாவல் பழம், ஆரஞ்சு பழம், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இப்படி எல்லாம் ஜோடித்து உளுத்த வடை எல்லாம் சுட்டு பாயாசம் எல்லாம் சுட்டு சாமி கும்பிடலாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நவராத்திரி கொலுனாவே ஒரு சிறப்பு. ரொம்ப அழகாக பொம்மைங்கள்லாம் ஜோடித்து அது பாட்டு பாடி குழந்தைங்களாம் அந்த ஒரு சந்தோஷத்தோட பட்டு பாவாடை சொக்காயெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அம்மா முன்னால் உட்காந்து அந்த ஸ்லோகம் சொல்லி பாட்டு பாடி அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நம்ம வந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி பெண்கள் ஒரு அழகாக வந்து ஆடை ஆபரணமெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வரவேற்று வெத்தலை பாக்கு முதல் கொண்டு எல்லாம் கொடுத்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு, மன சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் செய்யணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சொல்கிறது அதுதான். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தரதோட நம்ம சாப்பிட்றவங்களுக்கோட இது என்ன பண்ணணுன்னா, கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றவங்க, ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது அன்னதானமோ சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அவங்கக்கிட்ட வயிறு ரொம்பனாவே மனசார வாழ்த்துவாங்க. வயிறு ரொம்பிருச்சுன்னா மனசார நல்லா இருங்கன்னு வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து வந்து நம்ம தலைமுறைக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம புண்ணியமும் தர்மமும் சேர்த்து வைக்கிறது. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் சொல்கிறது இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தானம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து தர்மமும் புண்ணியமும் நம்மளோட நம்ம குழந்தைங்களுக்கு அது நிறைய கிடைக்கணும். குழந்தைங்க எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும். நம்ம வீடு சுபட்சமாக இருக்கணும். லட்சுமி கடாட்சத்தோட சண்டை சச்சரவு இல்லாமல் மன நிறைவோடு இருக்கணுன்றதுக்கோசரம் தான் தானம் பண்ணுங்க, வயசானவங்களை பார்த்துக்குங்கன்னு நான் சொல்கிறது. சரியா? அதனால் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நேற்று வந்து வீடியோவுக்கு ஒரு ஸ்லோகம்னு சொன்னான் என் பையன், அது போட்டிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தெரியுதோ அதை போட்டுட்ருக்கேன். எனக்கு இல்லை இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் ஊக்குவிச்சுட்டு வர அத்தனை பேர்த்துக்கு மனமார்ந்த நன்றி. ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லது மட்டுமே நினைப்போம், நல்லதே நடக்கும். Audio Jungle.